சரவண ஜோதியே நமோ நம. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் கனிவான வணக்கங்கள். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு பிறக்கும் சமயத்தில் எல்லோருமே எதிர்பார்ப்பது இந்த ஆண்டிலாவது நல்லவை நடக்குமா என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ளத்தான். அதற்கு முக்கியமான காரணம் கடந்த ஆண்டில் சந்தித்த பிரச்சனைகள் தீரணும், புத்தாண்டில் புது வசந்த வாழ்க்கை பிறக்கணும் என்ற எண்ணம்தான். ஒவ்வொரு வருடமும் பிறக்கும் சமயத்தில் உள்ள கிரக நிலைகள், அந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள், இதையெல்லாம் கணக்கிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலாபலன்கள் ஏற்படும் என்பதை கணிக்க முடியும். அந்த வகையில் சுழற்சியாக மீண்டும் மீண்டும் வரும் 60 தமிழ் ஆண்டுகளில் தற்போது பிறக்க இருப்பது 40வது தமிழ் வருடமான பராபவ வருடம். இந்த பராபவ வருடம் 14/4/2026 செவ்வாய்க்கிழமை அன்று கிருஷ்ணபட்சம் துவாதசி திதியில் சதயம் நட்சத்திரத்தில் கும்ப ராசியில் புதன் ஹோரையில் வைத்திருதி நாமயோகத்தில் நேத்திரம் ஜீவனற்ற பஞ்சபட்சியில் மயில் துயில் கொள்ளும் நேரத்தில் புதன் தசை ராகு புத்தியில் பிறக்கின்றது. இந்த தமிழ் புத்தாண்டு மேசராசியில் சந்திர பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கும்போது பிறப்பதால் பல ராசிகளுக்கு அதிகார பொறுப்புகள், தொழிலில் முன்னேற்றம், திடீர் பணவரவு கிடைக்கும். சொந்த வீடு, கார் வாங்கும் யோகம் மற்றும் வருமானம், பதவி உயர்வு கிடைக்கும். கடின உழைப்புக்கு ஏற்ற நல்ல பலன்கள் கிடைக்கும். ஒரு சில ராசிக்காரர்களுக்கு வைகாசியில் வரக்கூடிய குரு பெயர்ச்சி, ஐப்பசியில் நடக்க இருக்கும் ராகு கேது பெயர்ச்சியால் ஒருவித பதற்றமும் பரபரப்புமாக இந்த வருடம் காணப்படும். தேவையற்ற கோபம், வேண்டாத தர்க்கம் இதெல்லாம் தலை தூக்கும். புதிய வகை நோய் தொற்றுகளின் தாக்கம் இருக்கும். இதில் கூறப்பட்டிருக்கும் பலன்கள் பொது பலன்களே. அவரவர் ஜாதகத்தில் நடைபெறும் தசா புத்தியை பொறுத்து நன்மை தீமையான பலன்கள் கூடலாம் அல்லது குறையலாம். பராபவ வருடம் முழுவதும் வாழ்க்கை வசந்தமாக இருக்க அவரவர் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வழிபடுங்கள். அவரவருக்கு உரிய பரிகாரங்களை செய்வதன் மூலம் வாழ்க்கை பசுமையாக இருக்கும். பிறக்கப் போகும் இந்த தமிழ் புத்தாண்டில் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வின் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். விருச்சிக ராசி அன்பர்களே, பராபவ வருடத்தின் தொடக்கத்தில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்தில் இருந்தாலும் உங்கள் ஜென்ம ராசியில் குருவின் பார்வை விரைவில் பதிய உள்ளது. அதே மாதிரி இந்த வருடத்தில் நிகழ இருக்கின்ற ராகு கேது பெயர்ச்சியால் ஏற்படக்கூடிய மாற்றம், பிற கிரக நிலைகளால் ஏற்படும் சாதகங்கள் உள்ளிட்ட எல்லாமே கணக்கிடப்பட்டுதான் இந்த தமிழ் வருட பலன் சொல்லப்பட்டுள்ளது. அந்த வகையில் இது உங்கள் முயற்சிகளுக்கு ஏற்ப வெற்றிகள் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பணியிடத்தில் இதுவரைப்பட்ட கஷ்டங்கள் மறையும். இந்த சமயத்தில் துணிவை விட பணிவுதான் நல்லது. எதிர்பாராத இடமாற்றம் வந்தால் தவிர்க்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். முயற்சிகளில் சுணுங்காம இருக்கிறதும், எந்த செயலையும் திட்டமிட்டு நேரம் தவறாமல் செய்கிறதும் அவசியம். பிறரை குறை சொல்லாமல் இருந்தாலே உங்கள் நிலை மேலும் உயரும். குடும்பத்தில் நிம்மதி இடம் பிடிக்கும். அதை நிலைக்கச் செய்ய நீங்கள் அடம்பிடிக்காமல் அன்பு செலுத்தணும். வாரிசுகளால் பெருமை அதிகரிக்கும். தாமதமான சுபகாரியங்கள் கைகூடும். பெற்றவங்க பெரியவங்க ஆலோசனைகளை அவசியம் கேட்க வேண்டும். ஆடை ஆபரணம் சேரும். விலை உயர்ந்த ஆபரணங்களை பத்திரமாக வைத்துக் கொள்ளவும். செய்யும் தொழிலில் உழைப்புக்கு ஏற்ற உயர்வு நிச்சயம் வரும். பிறர் பேச்சை கேட்டு தெரியாத தொழிலில் கால் பதிக்க வேண்டாம். அரசு துறையினருக்கு பலகால முயற்சிகள் பலன் தர தொடங்கும். சிலருக்கு அயல்நாடு செல்லும் வாய்ப்பு வரும். அதில் நிதானம் முக்கியம். அரசியல் சார்ந்தவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வரலாம். புறப்பேசும் நபர்களை உடனே உதறுங்கள். கலை படைப்பு துறையினர் சிறிய வாய்ப்பாக இருந்தாலும் சின்சியராக செய்தால் எதிர்காலம் வெளிச்சமாக இருக்கும். மாணவர்கள் திட்டமிட்டு படித்தால் பெரும் பாராட்டும் பரிசும் பெரும் யோகம் உண்டாகும். பெண்களுக்கு சாதகமான காலகட்டம் இதுவாகும். வாழ்க்கையில் சந்தோஷ தென்றல் வீச தொடங்கும். இளம் வயதினர் பெற்றோருடன் மனம் விட்டு பேசுங்கள். 3ஆம் நபர் பிரச்சனையில் மறந்தும் மூக்கை நுழைக்க வேண்டாம். மாதாந்திர உபாதை வரும் நாட்களில் கவனமாக இருக்க வேண்டும். யாருக்கும் வாக்குறுதி தரும் முன் யோசிக்க வேண்டும். பயணத்தில் அவசரம் வேண்டாம். வாகன பழுதை உடனே சீர் செய்யுங்கள். ஒற்றை தலைவலி, எலும்பு, பல் உபாதைகள் வரலாம். தினமும் சிறிது நேரமாவது உடற்பயிற்சி செய்யுங்கள். இந்த வருடத்தில் ஒருமுறை வைத்தீஸ்வரன் கோவில் சென்று சுவாமி அம்பாளை கும்பிட்டுட்டு முத்துக்குமார சுவாமியையும் வணங்கிவிட்டு வாருங்கள். செவ்வாய்க்கிழமைகளில் துர்க்கையை கும்பிடுங்கள். வாழ்க்கை செழிக்கும். தமிழ் புத்தாண்டு சித்திரை முதல் நாளில் ராசிக்கு உரிய தெய்வங்களை வழிபடுவது நற்பலன்களை தரும். சென்னை குன்றத்தூர் முருகன், மதுரை மீனாட்சி அம்மன், திருப்பதி பெருமாள் மற்றும் பழனி முருகன் போன்ற பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு சென்று சிறப்பு அபிஷேக அலங்கார வழிபாடுகளில் கலந்து கொண்டு புத்தாண்டு சிறக்க வழிபடலாம். ராசி வாரியாக வழிபட வேண்டிய தெய்வங்கள்: மேசராசி முருகன் விநாயகர், ரிஷபராசி லட்சுமி பெருமாள், மிதுன ராசி மீனாட்சி அம்மன் பெருமாள், கடகராசி அம்பாள் சிவன்,
சிம்ம ராசி சூரியனார் சிவபெருமான். கன்னி ராசி மகாலட்சுமி பெருமாள். துலாம் ராசி மகாலட்சுமி திருப்பதி பெருமாள். விருச்சிக ராசி பழனி முருகன். தனுசு ராசி தட்சிணாமூர்த்தி. மகர ராசி சனி பகவான் ஐயப்பன். கும்பராசி சனி பகவான் சிவபெருமான். மீனராசி குரு பகவான் பெருமாள். சிறப்பு வழிபாடு தலங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில், பழனி தண்டாயுதபாணி திருக்கோவில், திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவில், ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் திருக்கோவில். உங்கள் ராசிக்குரிய தலங்களில் சித்திரை முதல் நாளில் நடைபெறும் சிறப்பு அபிஷேகங்கள், அலங்காரங்கள் மற்றும் பஞ்சாங்கம் வாசித்தல் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது சிறந்தது. சிறப்பு தொகுப்பு. கடன் பிரச்சனைகள் தீர, வராத பணம் கைக்கு வந்து சேர கோதுமை மாவு உருண்டை வன்னிக்குச்சி பரிகாரம். கோதுமை மாவு கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் நீர் சேர்த்து சப்பாத்தி இடுவதற்கு முன் உருட்டுவதைப் போல் உருண்டையாக உருட்டி கொள்ளுங்கள். 7 அல்லது 14 உருண்டைகளாக செய்து கொள்வது நல்லது. வன்னி மரக்குச்சி அல்லது மாதுளை மரக்குச்சி ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள். பொதுவாகவே வன்னி மரம் சக்தி வாய்ந்தது. வன்னி மரத்தை வலம் வந்தால் கிரக தோஷங்கள் நீரும், குழந்தை பாக்கியம் கிட்டும். சனி பகவானின் பார்வையால் தவிப்பவர்களுக்கு வன்னி மரம் பரிகாரமாக சொல்லப்படும். அதிலும் வன்னி மரத்தின் அடியில் விநாயகர் இருந்தால் கூடுதல் மகிமை. வன்னி மரத்தை தரிசித்தாலும் வலம் வந்தாலும் நற்பலன்கள் கூடும். மாதுளை மரமும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மரம்தான். மாதுளை முத்துக்களால் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்தால் கடன் சுமை குறையும் என்பார்கள். எனவே இவ்விரு குச்சிகளில் ஏதேனும் ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள். குங்குமத்தில் கொஞ்சம் நீர் விட்டு கரைத்து கொள்ளுங்கள். பிறகு முன் சொன்ன 2 குச்சிகளில் ஏதேனும் ஒரு குச்சியால் குங்கும கரைசலை தொட்டு அந்த கோதுமை உருண்டையில் ஸ்டீம் என்று எழுதுங்கள். பிறகு அந்த உருண்டைகளை எடுத்துச் சென்று அருகில் இருக்கும் குளம் அல்லது ஆற்றில் வாழும் மீன்களுக்கு உணவாக கொடுங்கள். இவ்வாறாக அடிக்கடி செய்து வந்தால் உங்கள் கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். வருமானமும் பெருகும். ஏதோ ஒரு வழியில் குடும்பத்தில் இருக்கும் தடங்கல்கள் விலக ஆரம்பிக்கும். தன பிராப்தம் அதிகரிக்கும். நல்லவை வரிசை கட்டும். கோதுமை மாவு சூரியனுக்கு உகந்தது. கோதுமை மாவை உருண்டையாக உருட்டி அதில் குங்குமத்தால் ஸ்டீம் என்று எழுதி அதை தண்ணீரில் விடும் பொழுது சூரியனின் அருள் சேர்ந்து பணப்பிரச்சனைகள் தீரும். பொதுவாக 6ஆம் இடத்தில் குரு, சுக்கிரன், புதன், வளர்பிறை சந்திரன் போன்ற சுபகிரகம் உள்ளவர்கள் யாருக்கும் கடன் தரக்கூடாது. காரணம், கடன் கொடுத்தால் அது திரும்பி வராது. அதையும் கொஞ்சம் நினைவில் வைத்துக் கொள்வது நல்லது. இப்படி கடன் கொடுத்து திரும்ப வராதவர்களும் இந்த பரிகாரத்தை செய்து பண வரவில் இருந்த தடைகளை நிவர்த்தி செய்யலாம். எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. சிவாய நம.